நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த வெள்ளம் இன்னும் வடியவில்லை. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். துரைசாமி, குடியிருப்புகளுக்குள் இருக்கக்கூடிய வெள்ளம் இன்னும் வடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? வெள்ள நீரை அகற்றுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு வருது? அதாவது சரண்யா, நேற்று காவிரி ஆற்றில் நேற்று முன்தினம் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட கூடுதல் நீரானது காவிரி ஆற்றின் இரு கரைகளிலும் புரண்ட ஓடி கொண்டிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 70,000 கண்ணடிக்கு மேல் தண்ணீர் அப்பொழுது காவிரி ஆற்றில் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது குமாரபாளையம் பகுதியை பொறுத்தவரை பெரியார் நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட நகர் பகுதிகளில் குடியிருப்பு பகுதியில் ஒரு சில வீடு, அதாவது 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. அந்த தண்ணீரை அகற்றுவது என்பது இயலாத காரியம். ஏனென்றால் அது காவிரி கரையோரத்தில் அமைந்துள்ள பகுதியாக இருப்பதால் அங்குள்ள தண்ணீரை அகற்ற முடியாது. அதாவது ஆற்றில் வரும் நீரின் அளவு குறைந்தால் மட்டுமே அங்கு அந்த வீடுகளில் இருக்கிற தண்ணீர் வெளியேற்றப்படும். எனவே அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய 31 குடும்பங்களைச் சேர்ந்த 105 பொதுமக்கள் குமாரபாளையம் நகராட்சி திருமண மண்டபத்திலும் அதேபோல் புத்தர் தெருவில் உள்ள அரசு தூக்குப்பள்ளியிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதாவது ஆற்றில் வெள்ள நீர் வரும் வரை அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும், அதாவது உணவு, இருப்பிடம் மற்றும் அடிப்படை வசதிகளோடு அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் செய்து தரப்படுவது அவங்களுக்கு தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. அதனால் அந்த பகுதியை பொறுத்தவரை காவிரி ஆற்றில் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீரின் அளவு குறைக்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் மீண்டும் அந்த பகுதிக்கு செல்ல முடியும். அதுவரை திருமண மண்டபத்திலும் பள்ளிக்கூடத்திலும் தொடர்ந்து தங்க வைக்கப்படுவார் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது, வருவாய்த்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரண்யா, அப்படி அவர்கள் தங்க வைக்கும் இடத்தில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் எந்த அளவிற்கு செய்யப்பட்டு இருக்கின்றன? இது குறித்து அங்கிருக்கிற பொதுமக்களுடன் நாம் நேற்றும் பேசினோம், இன்றும் அவருடன் பேசினோம். அதாவது அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் அங்கு செய்து பெற்றுள்ளது என்று பாதுகாப்பு இடங்களை அழைத்துச் செல்ல அதிகாரிகள் அறிவுறுத்தியதாக அறிவித்தனர். அதனை அடுத்து அதிகாரிகள் அறிவித்திருந்த பிறகு தாங்களும் அவர்களுக்கு சென்று திருமணப்பட தங்கியுள்ளதாகவும் தங்களுக்கு அங்கு அனைத்து வசதிகளும் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அது மட்டும் செய்து தரப்படுவதோடு போதிய உடைகளும் செய்து தரப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து அவர்கள் இங்கேயே தங்குவதற்கு அனைத்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறையும் செய்து கொண்டு வருவதாகவும் அதிகாரிகளும் எத்தனை நாள் வேணாலும் தங்குவதற்கும் உணவு வழங்குவதற்கும் அவர்களுக்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். வசந்த்.